வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் தமிழ் 100 கேள்விகளுக்கான பதிலை நம்ம ஏற்கனவே ஆன்சர் கீ பார்த்துட்டோம். இப்போ நம்ம பகுதி ஆ பொது அறிவு ஜிஎஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2024-25 ஆண்டைக தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கள். ஆன்சர் 2 தான் கரெக்ட் இருக்கு. ஆன்சர் 213 ஆன்சர். ஆப்ஷன் சி. மக்காச்சோளம் உற்பத்தி திறன், நெல் உற்பத்தி திறன், எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டைய திரமன்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. கூற்று காரணம். மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். ஏ மற்றும் ஆர் சரி. ஆப்ஷன் பி. மேலும் ஆறானது ஏயினுடைய சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது கூற்று 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியர் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டுவரப்பட்டது. கூற்று காரணம். இம்முறையினால் ஜமீன்தாரர்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் டி ஆன்சர். கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. முதல்ல டாக்டர் நெடுஞ்செழியன், அடுத்தது திரு பன்னீர்செல்வம், திரு பழனிவேல் தியாகராஜன், அடுத்தது திரு தங்கம் தென்னரசு. ஆப்ஷன் சி ஆன்சர். கூற்று தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். அதுன்றது தவறு. கூற்று தவறு. காரணம். மன்னர்களின் ஆட்சி திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். காரணம். கூற்று தவறு. ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் டி ஆன்சர். திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. 13. ஆப்ஷன் பி. சரியான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட் அம்மையார். தவறு. இது சரியான இணையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேசபக்தன் வாவே சுப்பிரமணியன். இது தேசபக்தன் திருவிக்கா. அதனால் 3 நவசக்தி திருவி கல்யாண சுந்தரனார். பி தி இந்து ஜி சுப்பிரமணியம். 3 மற்றும் 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. கூற்று ஏ 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். நியூ இந்தியா கிடையாது, குடியரசு. அதனால் ஏ மட்டும் சரி. ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் ஏ. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது சரி. இது சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது சரி. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது இதுவும் சரி. ராஜாஜி தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் சென்னையில் வழிநடத்தினார். ராஜாஜி சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழிநடத்தினார் அப்படின்னு தான் வரணும். ஆனால் இங்கே காமராஜர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. எது சரினா 1, 2, 3 சரி. 1, 2, 3 சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இதில் சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. இது சரி. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ்ச்சங்கம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. இதுவும் சரி. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றது. அது தவறு. அதனால் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அடுத்தது குறுகிடாத RNA NCRNA என என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? மரபணு கட்டுப்பாடு. ஆப்ஷன் சி. இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம். ஆப்ஷன் ஏ ஜனவரி 29, 2025. ஜனவரி 29, 2025. ஜனவரி 29, 2025. அடுத்தது இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்?
ஆப்ஷன் சி இந்திரா காந்தி. கூற்று பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோவில்களை உருவாக்கினர். கூற்று காரணம் கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்சளிகள் என்று பெயர். சி வந்து கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி. கூற்று ஏ ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். இது கரெக்டு. காரணம் ஏப்ரல் 13, 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. அதுவும் சரி. அப்போது பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுக்களில் எவை உண்மையானவை? 1920களில் மார்டிமா வீரர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வுகள் நடத்தினார். தப்பு. ஜான் மார்ஷல் தான் வரும். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இது கரெக்டு. பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. இது தவறு. ஸ்ட்ரீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. இது சரி. அப்போது 1 3 தவறு. எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2 4 கரெக்டு. 2 4 கரெக்டு. ஆப்ஷன் டி. அடுத்தது சட்டத்தின் பெயர் ஏற்றப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ 2341. நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987. மருந்து கட்டுப்பாட்டு சங்கம் 1950. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. மாநிலங்களுக்கிடையே குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். ஆன்சர் 2431. ஃபஸ்ட்டு வந்து ராஜமன்னார் குழு, வெங்கட செல்லையா குழு, சர்க்காரியா குழு, அடுத்தது புன்ஷி குழு. பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து 1 2 4 3. 1 2 4 3. ஃபஸ்ட்டு வந்து பாரத ரத்னா, அடுத்தது பத்ம விபூஷன், அடுத்தது பத்மஸ்ரீ. ஆப்ஷன் பி கரெக்ட். பி மற்றும் கியூ இது வந்து மேக்ஸ் கணக்கு, அப்புறம் நான் சொல்லித்தரேன். கூற்று ஸ்பேஸ் மெய்த்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். ஏ இது வந்து கரெக்ட். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. இதுவும் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் சரியே. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஒரு கூற்று தமிழ்நாட்டில் 2024-2025 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-2020 ஆண்டில் 6%, 2024-2025 ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. கூற்று காரணம் இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் பெரும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஆப்ஷன் பி கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் சரி. ஏவும் சரிதான், பியும் சரிதான். மேலும் ஆர் ஆனது ஏயினுடைய சரியான விளக்கம் ஆகும். ஆப்ஷன் பி. பின் வருவனவற்றில் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் என்னென்னதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தி உள்ளது. கரெக்ட். சமூக குறிகாட்டியில் 4 அளவுகோள்கள், இங்கே 5 இருக்குது, 4 வரணும். 2 அளவுகோலும் இருக்குது, இங்கே 3 வரணும். பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோள்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோள்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும். ஆப்ஷன் பி. அடுத்தது இதுக்கு ஆன்சர் வந்து 1 3 மட்டும் கரெக்ட். 1 3 மட்டும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஆப்ஷன் வந்து பி. 1 வந்து எம்எஃப்ஏஎல் இறுதிநிலை விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளி முன்னேற்ற திட்டம். அடுத்தது டிடிபி மாவட்ட வளர்ச்சி திட்டம். இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி. அடுத்தது திட்டங்கள்லாம் லைனாக கொடுத்துருக்காங்க. இதில் எந்த திட்டம் வந்து சரியான திட்டம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஆப்ஷன் சி
1 மற்றும் 4 சரி. 1 வந்து பாம்பே திட்டம் 1940, சர்வோதயா திட்டம் 1950. இதில் 1 மற்றும் 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி ஆன்சர். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய் வாரின் தலை. இதில் வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். வாய்மையை பேசினாலும் தானம் தவம் செய்பவரை சிறந்தவர். கூற்று ஒன்று சரி. வாய்மை பேசுபவர்கள் உண்மையை பேசுகிறவங்க, தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். ஏ கரெக்டான ஆன்சர். தென்னிந்தியா பிரபலங்கள் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் C நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். கூற்று ஏ. காரணம் இரண்டுமே சரி. மேலும் ஆர் கூற்று ஏயின் சரியான விளக்கம் ஆகும். அப்போ இதுவும் கரெக்டு தான். இதுக்கான சரியான விளக்கம் இது. நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். அப்போ பி வந்து ஆன்சர் கரெக்ட். அடுத்தது கூற்று. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆப்ஷன் சி. கீழ்கண்ட ஆசிரியர்களோடு பொருத்தவும். ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி. வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் ஔவையார். நல்வழி குமரகுருபரர் ஆப்ஷன் சி. மேட்ச் த ஃபாலோயிங். டெங்கு 2, 1, 3, 4. டெங்கு தோல் இரத்தம். இளம்பிள்ளை வாதம் குடல் மூளை. தட்டம்மை சுவாசப்பாதை நரம்பு மண்டலம். சின்னம்மை தோல் சுவாசப்பாதை ஆப்ஷன் பி. காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. கூற்று. காரணம் பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பாதிப்பை வந்து பரவலை வந்து பாதிக்குது. அப்போது இங்கே பாதிக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆசிரியர் ஆப்ஷன் பி ஆன்சர். 2, 4, 1, 3. அமோக வர்ஷம், கவிராஜ மார்க்கம், ஜீனசேனர், ஆதி புராணம், குணபத்ரர், மகாபுராணம், பாணர் காதம்பரின் நீங்கள் யோசிச்சாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. கீழ்கண்டவற்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உப்பை சுய பயன்பாட்டிற்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது, அது கரெக்டு. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அது தவறு. அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது கரெக்டு. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது, இது தவறு. 1 மற்றும் 3 மட்டும் எது அம்சங்கள் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மற்றும் 3 பி. சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுக்களில் தவறானது. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1987 மேற்கு வங்காளமில் கட்டாக்கில் பிறந்தார். இந்திய அரசு அவரது பிறந்தநாளை ஜனவரி 23ஆம் தேதி தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும். இப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. 1 மற்றும் 3 மட்டும் கூற்றுக்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் 1 தவறு. விடுமுறை நாள்லாம் கிடையாது. அதனால் 1 மற்றும் 3. தமிழ்நாட்டில் ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரின் இலவச அழைப்பு எண் 1064, 1965. ஆப்ஷன் இதுக்கு வந்து 2 தான் ஆன்சர். 1964, 1965. அப்போது ஆப்ஷன் பி. அடுத்தது ஆப்ஷன் 1, 4 மற்றும் சரி. இதில் வந்து பஞ்சாயத்து தேர்தல் குழு வந்து கே சந்தானம், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு வந்து வி ஈஸ்வரன். இது மட்டும்தான் சரி. அதனால் ஆப்ஷன் பி.
இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் USA போல் ஒற்றை குடியுரிமை வழங்கியுள்ளது. இது ஒற்றை குடியுரிமை கிடையாது. இது வந்து இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போல். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வந்து ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை கிடையாது. அதனால் இது தவறு. மேலே இருக்கிறது சரி. அதனால் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்தது குழந்தைகள் பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், ஆதரவற்ற மற்றும் அனாதை குழந்தைகளை சிறுமிகளை பராமரித்தல் வந்து 6 மற்றும் 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை வளர்க்குறாங்க பராமரிக்கிறாங்கன்னா 18 மற்றும் 21 வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு வந்து ஆதரவற்ற கைவிடப்பட்ட தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். வளர்ப்பை பராமரிக்கிறது யார் பண்ணுறா? ஆதரவில்லாத குழந்தைகள் தான் பண்ணுறாங்க. அதனால் அதை நீங்கள் போட்டாலே மற்றதெல்லாம் போட்டுடலாம். சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம்ன்றது 18லேருந்து 21 வயதுக்கு உட்பட்ட இடையில் இருக்கிறவங்க. ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 இதுக்கு ஆன்சர். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த சட்டம் TNHSRP பற்றிய தவறான கூற்றினை கண்டறியாம். இதுக்கு ஆன்சர் வந்து 2 மற்றும் 4. 2 மற்றும் ஆப்ஷன் 4 மற்றும் ஆப்ஷன் சி. 2ல் வந்து இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மத்தியன் வராது, மாநில அரசு மட்டும்தான் வரும். அடுத்து வந்து SDG 9 கொடுத்துருக்காங்க. SDG வந்து 3 தான் வரும். அதனால் எது தவறுன்னு கேட்டால் 2வும் 4ம் மட்டும் தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அதுக்கு. பின்வருவனவற்றில் பொருந்தாத தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறியாம். ஆப்ஷன் வந்து பி 2 மற்றும் 4. 2 வந்து தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1910 இல்லை 1912. அதனால் அது தவறு. அடுத்து வந்து தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் வந்து 1960 இல்லை 1961. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அதுக்கு. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. இது வந்து கூற்று. காரணம் வந்து ஆர். இதன் நோக்கம் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு. அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான். மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்தது 1966 69ஆம் ஆண்டு காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட். கூற்று சரி. காரணம் வந்து ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சீனா மட்டும்தான் சண்டை நடந்துச்சு, பாகிஸ்தான் கூட கிடையாது. அதனால் ஏ சரி, ஆர் வந்து தவறு. ரீசன் வந்து தவறு. அதனால் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியரான கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ஆப்ஷன் பி ஆன்சர் அதுக்கு. அடுத்தது திருவள்ளுவர் உருவத்தினை முதலாக ஓவியமாக வரைந்தவர். ஆப்ஷன் பி வேணுகோபால சர்மா. பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இது கரெக்ட். அமெரிக்காவில் தான் நியூயார்க் இருக்குது. இது கரெக்ட். 1888 அன்னிபெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். 1889 வரணும். அதனால் இது மட்டும் தப்பு. இதன் தலைமையகம் அடையாறில் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது சரி. 1 மற்றும் 3 சரி, 2வது மட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி. 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பேனர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்த. ஜாக்சன் துறை தான் வரும், பேனர்மேன் வராது. அது தவறு. அதனால் கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் கனிமண்ணால் கட்டப்பட்டிருந்தது. 1799 செப்டம்பர் 16 அன்று பேனர்மேன் கட்டபொம்மனை கயத்தாறு என்னுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். இதில் எது தப்புனா 1 மற்றும் 3 மட்டும் தவறு. தவறானது எதுனா 1 மற்றும் 3. அதில் வந்து ஜாக்சன் துரைன்னு வரணும். இது வந்து 3வதும் தவறு தான். அதனால் 1, 3 தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து வந்து காரைக்கால் அம்மையார் 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 ரிவர்ஸில் இருக்குது. அப்படியே கீழேருந்து மேலே எழுதிட்டே போக வேண்டியதான். காரைக்கால் அம்மையார் வந்து மூத்த திருப்பதிகங்கள். ஆண்டாள் பாவைப்பாட்டு. ஆண்டாள் பாவைப்பாட்டினாலே நமக்கு தெரிஞ்சிடும். அரங்கநாதம் வந்து மூத்த திருப்பதிகங்கள். ஆண்டாள் வந்து பாவைப்பாட்டு. அரங்கநாத முதலியார் கட்சி கணபகம். சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. ஆண்டாள் வந்து பாவைப்பாட்டு தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் கரெக்டாக எழுதிடலாம். அடுத்தது 5 உலக வகைப்பாடு. இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2 மற்றும் 4 சரியானவை. 5 உலக வகைப்பாடு ஆர்எச் விட்டக்கர். இது கரெக்டு. அடுத்து வந்து 6 உலக வகைப்பாடு வேஇசி மாப்பே கர்ல். வேஇசி மாப்பே கரெக்டு. அடுத்து வந்து 3 உலக வகைப்பாடு எர்னஸ்ட் ஹேக்கல். இது கரெக்டு. அதனால் 1, 2, 4 சரியானவை. ஆப்ஷன் பி ஆன்சர்.
இந்த இருப்பு பாதை மட்டும் சரியாக தெரியல, அதனால் இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து தென் திராவிட மொழி, இது தவறான இணை என்னதுன்னா கிழக்கு திராவிட மொழி முண்டா, இது மட்டும் தவறான இணை. அப்போது ஆப்ஷன் பி. வந்து ஏ, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. காரணம் ஆர் வந்து தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். கூற்று வந்து கரெக்ட், காரணம் வந்து தவறு. கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகளாவன. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். 1889 கொடுத்துருக்காங்க. இங்கே 1988 இந்திய ஆட்சிப்பணியின் கேரள பிரிவு அதிகாரி ஆனார்னு வரணும். கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, நம்மள சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 மட்டும் தான் கரெக்ட். இது 1988 தான் வரணும், இது தப்பு. அதனால் ஆப்ஷன் பி. கருத்து ஏ மற்றும் காரணம் ஆர் வினாவை கருதுக. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஏ மற்றும் ஏ கரெக்ட். ஏ வந்து கரெக்ட். நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அவர் வந்து யாரையும் கேட்க வேண்டாம். குடியரசுத் தலைவர் வந்து யாரையும் கேட்டு செய்ய வேண்டாம். அவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவருக்கு. அதனால் வந்து ஏ கரெக்ட். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார்ன்றது கரெக்ட். ஆனால் நீதிபதிகள் நியமனம் செய்ய கலந்து ஆலோசிக்க வேண்டும் சட்ட அமைச்சர்ன்றது தவறு. அதனால் வந்து ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். இதில் சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 சரியானவை. 2 என்னது, இதுக்கு என்னென்னு தப்புனா உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 60ன்னு கொடுத்துருக்காங்க, 65 வரணும். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் இருப்பதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளோ, 35 கரெக்ட். மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30, இதுவும் கரெக்ட். கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது வந்து 21 கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 25 வரும். 2 மற்றும் 3 மட்டும் தான் சரியானவை. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மாநிலங்களுடைய பெயர், மாநிலங்கள் இருக்கும் பகுதின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 4, 3, 1, 2. எப்படி, இமாச்சல பிரதேசம், அதுக்கு வந்து ஆப்ஷன் சி. ராஜஸ்தான், ராஜஸ்தானுக்கு பி. இது வந்து மாநிலங்கள் இருக்கும் பகுதி வந்து பி பகுதி. மேற்கு வங்காளம்ன்றது பெரிய மாநிலம், அதனால் ஏ பகுதியில் வந்துடும். அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டினா என்னது, சின்ன பகுதிகள்லாம் வந்துடும். மேற்கு வங்காளம் நம்ம வந்து பெரிய பகுதி, மேற்கு வங்காளம் வந்து பெரிய பகுதி டின்னு கண்டுபிடிச்சாலே மேற்கு வங்காளம் வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டியில் இருக்கிற ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம மற்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேற்கு வங்காளம் சிக்கு வந்து 1. ஸோ மேற்கு வங்காளம் வந்து பெரிய மாநிலம் 1 ஏ. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா மற்றதை நம்ம போடலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து சிறிய பகுதிகள் வந்து என்ன வரும், நம்மளுக்கு டி வருது. அப்போது இந்த 1ம் 2ம் கண்டுபிடிச்சாலே 4ம் 3ம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் இதுக்கு கரெக்டு. அடுத்து வந்து மற்றதெல்லாம் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் வந்து நான் தனியாக போடுறேன் போர்டில். பின்வருவனவற்றில் 2021, 2022 ஆண்டில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள். மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாட்டில் அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது கரெக்ட். பெரம்பலூரில் மக்காச்சோளம் அதிகமாக செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது கரெக்ட். அப்போ 2ம் 3ம் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது கரெக்ட். ஏன்னா கோவிட் நிறைய இருக்கிறதுனால வீடுகளுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வீடுகளுக்கு சென்று ஆசிரியர்கள் சொல்கிறது கற்பிக்கப்படுவது நடந்தது இந்த கோவிட் காலத்தில். இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். ஆமாம் கரெக்ட். எல்லாருமே ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள்லாம் குழந்தைங்களோட வீட்டுக்கே சென்று பாடத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் 2மே உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணங்கள். பணவீக்கம் வந்து பணம் அதிகமாக தேவைப்படுவதற்கு என்ன காரணம் கேட்டிருக்காங்க. அதிகமான ஒரு தேவை மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான பணம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்துக. வறுமை ஒழிப்பு திட்டம் முதல்ல வந்து பாரத் நிர்மான் யோஜனா, அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா,
தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். அடுத்ததான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஆப்ஷன் சி 3214 ஆன்சர். அடுத்தது பின்வருவனவற்றுள் தவறான இணைப்பு எது? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டானது என்னென்னா IMIS ஒருங்கிணைந்த மேலாண்மை உள்கட்டமைப்பு, இது மட்டும்தான் கரெக்டு. அப்போது TSC, NIC, MIS எல்லாமே தப்பு. அப்போது 1, 2, 3 எல்லாமே தவறு. அப்போது ஆப்ஷன் பி. கொடுத்துருக்கல எது சரி தவறுன்னு பொறுமையாக பார்த்து கரெக்டாக எழுதணும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தவிடத்து இக்குறட்பாவின் கருத்து. கொக்கை போன்று செயல்படுவது தவறு, தப்பு. கொக்கை போல நம்ம பொறுமையாக இருந்து செயல்படணும். காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும், இது சரி. அப்போ காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும், இது சரி. இக்குறள் தெரிந்து தெளிதல் அப்படின்றதுல இருக்குன்னு சொல்கிறாங்க, அது தவறு. அப்போது தவறு. அது காலம் அறிதல் அப்படின்றதுல தான் இருக்குது இந்த அதிகாரத்தில். வாடி இருக்குமாம் கொக்கும் என்ற சொல் குறட்பாவிற்கு பொருத்தமான விளக்கம், இது சரி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் எல்லாருக்குமே தெரியும். ராமலிங்காடிகள் திருவருட்பா எல்லாருக்குமே இதுவும் தெரியும். ஜோதிபா பூலே ஆன்சர் குலாம்கிரி. சையத் அகமது கான் தக்கிப் ஓல் அக்லுக்கப். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. 4, 3, 2, 1 ஆன்சர் பி. ஆப்ஷன் பி. அடுத்தது ராமலிங்க அடிகளாரை பற்றி எந்த கருத்து சரியானது? இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றினால் வேண்டும் என்றால் இது கரெக்டு. விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினால் அது தவறு. மனித தொண்டாட்சி மூலம் வாழ்வில் முழு பயனை பெறாம் இறையன்போடு ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரி. அப்போ 1 மற்றும் 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்தது சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்தது. ராஜாஜி கிடையாது, சத்தியமூர்த்தி வரும், அதனால இது தவறு. அப்போ எது தவறு? ஏ தவறு. அப்போ ஏ தவறில் என்ன இருக்கு? முதல்ல சி தான் இருக்கா. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரை இருந்த ஒரு இந்தியரும் இல்லை, இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி. ஏ தவறு, ஆர் சரி. அடுத்தது அழகன் குளம். இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 அழகன் குளம் ராமநாதபுரம், வசுமுத்திரம் காஞ்சிபுரம், கொடுமணல் ஈரோடில் இருக்குது. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படின்னு ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா கரெக்டாக எழுதியிருக்கலாம். இது கூற்று கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. கூற்று கோபால்ட் 60 காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய்களை அழிக்க வல்லது. அப்போ ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம், ரெண்டுமே சரியாக இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்படுதுன்னா மே 2021. அடுத்தது ஆப்ஷன் 1, 4, 3, 2 ஆன்சர். ஃபஸ்ட்டு லடாக் மலேசியா. அடுத்து மில்பாக்கு மெக்சிகோ. ரோக்காக்கு பிரேசில். ரேக்கு வியட்நாம். கீழ்கண்டவற்றில் கூற்றுக்களில் வேலுநாச்சியார் பற்றி எவை சரியானவை கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். சிவகங்கை கிடையாது, ராமநாதபுரம் அரசர்னு வரணும். வேலுநாச்சியார் கணவர் நவாபின் படைகளில் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். அது ராமநாதபுரம்னு வரணும், அதனால் இது தப்பு. இது மட்டும்தான் கரெக்டு. அதனால் 2 மட்டும் கரெக்டு. 2ல் ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் எவை சரியான? மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தம் ஈடுபட்ட கரெக்ட். மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவராக PB வாடியா இருந்த தப்பு. டாக்டர் P வரதராசலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று, இது சரி. டாக்டர் P வரதராசலு பிரபஞ்சமித்ரன் என்னும் பத்திரிகையை நடத்தினார், கரெக்ட். 1, 3, 4 கரெக்ட். ஆப்ஷன் சி. இதில் 2 மட்டும் தப்பு. அடுத்தது குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகிக்க குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டுகாம். திரௌபதி முர்மு இருக்கும்போது யார் வந்தானா? பிரபவா சுபியோண்டா. APJ அப்துல் கலாம் சார் இருக்கும்போது விளாடிமிர் புட்டின் வந்திருந்தாங்க, ஞாபகம் தான் எழுதிடலாம். பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது பராக் ஒபாமா வந்திருந்தார். அடுத்து ராம்நாத் கோவிந்த் இருக்கும்போது சிரில் ராமபோசா. ஸோ ஆப்ஷன் பி. தேர்தல் பற்றி சரியான கூற்றுக்களை கண்டறிக. 2003 எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது, கரெக்ட். மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் புதிய இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். அடுத்தது 2 மில்லியன் இல்லை, இங்கே 1 மில்லியன் தான் வரணும். அதனால் ஆப்ஷன் 1, 2 மட்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அயர்லாந்து அப்படின்னு ஒன்று வரணும். அதனால் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும் அப்படின்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் கரெக்டு.
இந்திய அரசமைப்பு நெகிழும் நிகழா தன்மைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள், நெகிழும்னா மாற்றங்கள், நெகிழானா மாற்றம் கொண்டு வரப்பட்டது, மாற்றங்கள் கொண்டு வராமலும் இருக்கலாம். அப்போ கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரியானதுகள். மேலும் காரணம் ஆர் கூற்று ஏக்கான சரியான விளக்கம். அடுத்தது வந்து மேக்ஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த பொது அறிவு ஜிஎஸ்சில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வந்து முடிச்சு ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.